ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல்ல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா தக்காளி பஜ்ஜி அப்படிங்கிற ரெசிபி தாங்க பண்ண போறோம். இது இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அதுக்கு குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு தாளிப்புக்கு கடுகும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாயை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் 2ஆ கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்குங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. இதை குக்கர் இல்லாம வெறும் பாத்திரத்திலே செய்யலாம். குக்கர்ல போட்டிங்கன்னா சீக்கிரமாவே உங்களுக்கு மார்னிங் டைம்ல ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த சட்னி பண்றதுக்கு. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடியில இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் லூஸ் அவுட் ஆகுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணா போதும், ரொம்ப தேவையில்லைங்க. ஏன்னா தக்காளியில இருந்து ஆல்ரெடி ஜூஸ் நல்லா ரிலீஸ் ஆகி வரும். நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவிலையும் தூவி குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. விசில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு தக்காளி குழஞ்சு வரும். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி எல்லாம் நல்லாவே உங்களுக்கு மேஷ் ஆகி உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா பருப்பு மத்து வச்சு இந்த தக்காளி சட்னி நல்லா உங்களுக்கு கடைஞ்சு விடலாங்க. இது கூட உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்க கத்திரிக்காயும் கட் பண்ணி ஆட் பண்ணி பண்ணலாங்க. இது ரொம்ப ஈஸியா சுலபமா மார்னிங் டைம்ல உங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் போறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய சட்னிங்க. ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இதை செஞ்சிடலாம். இந்த தக்காளி பஜ்ஜிக்கு பாத்தீங்கன்னா சுட சுட எனக்கு இப்ப இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதோட தான் நான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்க ஃபேமிலி உங்களுக்கு சர்வ் பண்ண போறேன். இந்த தக்காளி பஜ்ஜி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், என்ஜாய் டு த கோர்.